ஹாய், நான் அருண். இந்த தொடர் காதலோடு சேர்ந்து தழுவிய ஒரு தொடர். ஒருவனின் வாழ்க்கை பயணத்தில் அவனுக்கு நேர்ந்த மற்றும் எதிர்வந்த வரும் பெண்களின் இனிமையான அனுபவம் தான் இது. மனதில் காதலோடு அனுபவித்து படியுங்கள். வாசக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த தொடரில் அதிலும் இந்த பாகத்தை பற்றி ஒரு சிறு குறிப்பு. ஸ்ரீலேகா வின் காரக்டர் ஒரு மென்மையான மலரினும் மெல்லிய சென்சிட்டிவ் ஆன மனது கொண்ட பெண் பாத்திரம். இன்ட்ரவர்ட் மூட் ஸ்விங் இந்த மாதிரி இல்லாவிட்டாலும் கொஞ்சம் அதை போன்றே. நம் வாழ்க்கையில் இந்த மாதிரி பெண்களை நாம் எங்கேயோ எப்போதாவது சந்தித்திருப்போம். நம் வாழ்க்கையில் நம்மை கடந்து போயிருப்பார்கள். ஒரு சின்ன அம்பாக் நம் மீது விட்டு சென்றிருப்பார்கள். அதன் தீவிரம் ஆளாளுக்கு மாறுபடும். சில சமயங்களில் நம்மை முடக்கிவிடும். என் வாழ்வில் பர்சனல் ஆக நான் சந்தித்த பெண் இதேபோல் கடைசியில் சூசைட் வரை போக நல்லவேளை கடைசி நிமிடத்தில் சேவ் பண்ணப்பட்டு நவ் ஷி இஸ் ஃபைன். அந்த உத்வேகத்தில் எழுதப்பட்டதுதான் இந்த பாகம். படிக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ ஆக இருந்தாலும் ஸ்ரீயின் மனதை நாம் உள்வாங்கி படிக்கும் போது அந்த உணர்வை சுபாவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த உணர்வுகளை ஒவ்வொன்றையும் புரிந்து செதுக்கி செதுக்கி அழகான தொடராக இங்கே எழுதி கொண்டிருக்கிறேன். அதேபோல ராஜன் ப்ரோ சொன்னது போல ஆசைக்கு மட்டுமே முக்கியத்துவம் என்றால் இந்த தளத்தில் நிறையவே அதற்கான ஸ்டோரிஸ் உண்டு. காதலோடு சேர்ந்த அன்புடன் பயணிக்க என்னோடு டிராவல் பண்ணலாம். அருணா டீச்சர், ராஜன் போன்றவர்களின் ப்ரொம்ப்ட்லி உண்மையான பாராட்டுதல்கள் என்னை இன்னும் உற்சாகப்படுத்துகின்றன. நன்றிகள் பல அசோக். இனி தொடருக்குள். நைட் 11 ஆனது. ஸ்ரீயிடமிருந்து நோ ரெஸ்பான்ஸ். எனக்கு கோபமாக வந்தது. நான் எக்ஸாம்க்கு படிக்கவில்லை. எல்லாம் உன்னால் தான். இந்த எம்எஸ்ஜிக்கும் நீ ரெஸ்பாண்ட் ஆகலை. நாளை மறுநாள் எக்ஸாம் நான் அட்டெண்ட் பண்ண போவதில்லை என்று அவளுக்கு காட்டமாக எம்எஸ்ஜி ஒன்றை அனுப்ப சிறிது நேரத்தில் அவளிடமிருந்து ரிப்ளை வந்தது. ஆவலோடு எடுத்து படித்தேன். கொஞ்சம் பெரிய எம்எஸ்ஜி தான். அருண், நான் உனக்கு இனி எம்எஸ்ஜி எதுவும் அனுப்பக்கூடாது. ஏன் இனி உன்னைய காண்டாக்ட் பண்ண கூடாது, பார்க்க கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன். பட் எப்ப நீ என்னால் உன்னோட ஸ்டடீஸ் எக்ஸாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணி சொன்னியோ அதற்காகத்தான் இந்த எம்எஸ்ஜி. இந்த எம்எஸ்ஜி மை படித்து முடித்தவுடன் கண்டிப்பாக என்னை நீ தப்பாகவோ இல்லை இவள் ஒரு மெண்டல் நோ கூட நினைப்ப. என் மனசை போட்டு அழுத்தும் பாரமான எண்ணங்கள். இதை எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பது என்று எனக்கு தெரியலை. நேற்று வரை எந்த கஷ்டமும் தெரியாமல் என் மனதில் எந்தவித ஃபீலிங்ஸும் இல்லாமல் ஹாப்பியாக சுற்றி கொண்டிருந்தேன். எது நடக்கும் என்று தெரிந்தே தான் நான் இன்னைக்கு உன்னை பார்க்க வந்தேன். அருண், இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. தெரிந்தே அந்த தருணத்தில் நானே என்னை இழந்து விட்டேன். அருண், மறுபடியும் சொல்கிறேன், இதில் உன் தப்பு ஏதும் இல்லை. எல்லாம் என்னால் தான். என்னாச்சு எனக்கு? இதைத்தான் என்னை நானே மனசுக்குள்ளே கேள்வி கேட்டுக்கிட்டிருக்கேன். எவ்வளவு ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுத்துக்கிட்டாலும் அதை என் உள் மனசு ஒத்துக்கொள்ளவில்லை. அது மனசாட்சியோ இல்லை வேறு எதுவோ எனக்கு தெரியாது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்றேன். இன்றைக்கு அது நடந்திருக்க கூடாது. இது ஒரு பக்கம். ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அருமையான அனுபவம், அதுவும் மனசுக்கு பிடிச்ச உன்னோடு சொர்க்கம் ரசித்து நான் அனுபவித்தது இன்னொரு பக்கம். எல்லாம் முடிந்த பிறகு ஆனால் கடைசியில் நடந்தது என்ன? கிடைத்ததை விட மனசளவில் இழந்தது தான் அதிகம். இது உனக்கு புரியாமல் போகலாம். என்னால் எதையும் இப்போதைக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியவில்லை. குழம்பி இருக்கிறேன். அருண், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இதிலிருந்து மீண்டு வருவேன். அப்போது நானே உன்னை காண்டாக்ட் பண்ணுவேன். அதுவரை நீ என்னை எந்த விதத்திலும் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. எக்ஸாம்ஸ்க்கு நன்றாக ப்ரிப்பேர் பண்ணு.
நீ பிரில்லியன்ட்னு தெரியும். என்னால உன் ப்ரெப்பரேஷன் ஸ்பாயில் ஆக வேண்டாம். ப்ளீஸ் குட் லக் அருண். ஸ்ரீயின் மென்மையாக மனது எனக்கு புரிந்தது. இவ்வளவு சென்சட்டவ் மலரினும் மென்மையானவள். உடம்பு மனதும் கூட. அவளை உடனே பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஸ்ரீக்கு உடனே நான் உன்னை பார்க்க வேண்டும் என்று எம்எஸ்ஜி அனுப்ப. வேண்டாம் அருண் ப்ளீஸ் என்று ரிப்ளை வந்தது. இல்லை ஸ்ரீ, இந்த சமயத்தில் உன்னை நான் பார்த்தே ஆகணும். நீ குழம்பி போயிருக்க. உன்னை உன் மனசை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ப்ளீஸ் ஒரு தடவை நான் உன்னை பார்த்தால் நீ தெளிஞ்சிடுவ. வேணாம் அருண், இதுக்கு தான் நான் உன் ஃபோனை அட்டெண்ட் பண்ணலை. உன் எம்எஸ்ஜிஎஸ்க்கும் ரெஸ்பாண்ட் ஆகலை. ஸ்ரீ, உன்னைய இந்த நிலைமையில நான் எப்படி விட முடியும்? நான் இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். என்னாலதானே நீ இப்படி. அதெல்லாம் ஒன்னும் இல்லை. உன் மேலே தப்பே கிடையாது. ஜஸ்ட் ஐ நீட் சம் டைம். நான் இப்பவே என் பைக்கில் கிளம்பி உன் வீட்டுக்கு வர்றேன், நீ வெளியே வா. வேணாம் சொன்னா புரிஞ்சிக்கோ. காம்ப்ளிகேட் பண்ணாத. வேணும்னா நாளைக்கு காலை மீட் பண்ணலாம். பப்ளிக் பிளேஸ்ல. அடுத்த நாள் காலை 10 மணிக்கு நானும் ஸ்ரீயும் காஃபி ஷாப்பில் அருகருகே அமர்ந்திருந்தோம். ஸ்ரீ பிங்க் கலர் ரவுண்ட் நெக் டி ஷர்ட், ப்ளூ ஸ்கார்ட் அணிந்து போனிடேல் போட்டு அழகாக வந்திருந்தாள். காலையில் பூத்த புத்தம் புது ரோஜா மலர் போல அவ்வளவு அழகாக நளினமாக இருந்தாள். அவள் கண்களில் அந்த பழைய குதூகலம், மலர்ச்சி இல்லை. ஏதோ பறிகொடுத்தது போல இருந்தாள். என் பழைய உற்சாகமான ஸ்மார்ட் ஸ்ரீயை பார்க்க முடியவில்லை. சோகமாக புன்னகைத்தாள். முதலில் இருவரிடையே ஒரு இறுக்கம் இருக்க, பின் சகஜமானோம். உரிமையோடு அவள் கைகளை பிடித்து கொண்டு நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். ஸ்ரீ ஒன்றும் சொல்லவில்லை. தன் கைகளை விடுவித்து கொள்ளவும் இல்லை. ஜீவனில்லாத புன்னகை அவள் முகத்தில். நீ என் பழைய ஸ்ரீ இல்லை. அவ இப்படி டல்லா இருக்க மாட்டா. சட்டென்று என்னை நிமிர்ந்து என் கண்களை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கியிருந்தது. என் பழைய ஸ்ரீ கூட யார் இருந்தாலும் சரி. அவளோட உற்சாகம் சாமம் மத்தவங்களுக்கு உடனே தொற்றிக்கும். அந்த இடமே கலகலப்பாக மாறிடும். ஆனா நீ இன்னைக்கு. ஸ்ரீயின் முகத்தில் ஜீவனில்லாத வெற்று புன்னகை தெரிந்தது. என் கைகளை அழுத்திக் கொடுத்தாள். அவளின் உணர்வுகள் அந்த அழுத்தத்தில் பிரதிபலித்தது. ஸ்ரீ, நீ இப்படி டல்லா இருந்தால் என்னால நார்மலா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பத் என்றவள். அதுக்கு தான் அருண் சொன்னேன். இப்ப நீ என்னைய மீட் பண்ண வேண்டாம்னு. என் மனசும் சரியில்லை. ஸ்ரீ, நீ எந்த தப்பும் செய்யலை. என்னோட தேவதை நீ. நான் உன்னை மிஸ்யூஸ் பண்ணலை. 2 பேரும் மனசார ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுண்டு ஒன்னா சேர்ந்தோம். அந்த தருணம் என் வாழ்க்கையில ஒரு பொன்னான, மறக்க முடியாத என் தேவதையோட சேர்ந்த தருணம். சச் அ பியூட்டிஃபுல் என்று அவள் வலது கையை எடுத்து, வித் ய பர்மிஷன் என்று அவளை பார்த்து சொல்லிவிட்டு, நான் சொல்லுவதை ஆசையோடு தன் கண்கள் விரிய, என் கைகளை பிடித்து கொண்டு ஸ்ரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். இதற்குள் நாங்கள் ஆர்டர் பண்ணிய காஃபி வர இருவரும் ரசித்து குடித்தோம். இருவரும் காஃபி குடித்து முடித்தவுடன் நான் திரும்பவும் தொடர்ந்தேன். ஸ்ரீ, இப்பவும் சொல்றேன், நாம எந்த தப்பும் பண்ணலை. நான் நமக்குள்ள நடந்ததை எனக்கு கிடைச்ச பொக்கிஷமா அதிர்ஷ்டமா பார்க்கிறேன். அந்த மூமெண்ட் அவ்வளவு லவ்லி. மைண்ட் ப்ளோன். என் மனசுல பசுமரத்து ஆணி போல எப்பவும் இருக்கும்.